Our friends, First Chronicles 17 chapter 1 to 27. தாவீது தன் வீட்டிலேயே வாசமாய் இருக்கிற பொழுது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலேயே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். Now it's come to pass, as the David sat in this house, that is David said to the Nathan the prophet, Lo, I dwell in an house of this Kedus, but the ark of the covenants of the Lord remained this under the creation. வசனமண்டு. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்திலே இருக்கிறது எல்லாம் செய்யும், தேவன் உம்முடன் இருக்கிறார் என்றான். Then Nathan said unto the David, Do all that is then his heart, for God is within thee. வசனம் 3. அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், And it's come to pass the same night that the words of the God come to the Nathan saying. வசனம் 4. நீ போய் தன் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் சொல்றார், கட்ட வேண்டாம். Go and tell the David me the servants, those said the Lord, those shalt not and build me an house to the devil in. வசனம் 5. நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்தில் இருந்து ஒரு கூடாரத்திற்கும் ஒரு மறு வாஸ்தலத்திலிருந்து மறு வாஸ்தலத்திற்கும் போனேன். For I have not and dwelt in an house since the days that forgot up the Israel unto the days, but and have and gone from tent to the tent to tent, and from one some tabernacle to another. வசனம் 6. நான் சகல இஸ்ரவேலுடனும் உலாவி வந்த இவ்விடத்தில் ஆகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளின் யாதொருவனையும் நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கேட்காது இருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தையும் சொன்ன உண்டோ? Wheresoever I have the walked with all Israel speak I your word, shew thou any of these and judges of the Israel whom I commandment shew the faith my people, saying, Why have he not and build me an house of Kedus. வசனம் 7. இப்பொழுது நீங்கள் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலே அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, Now therefore those and shalt and those saying unto my servants David, those and said, The Lord of hosts, I took thee from the shepherd God, even from the following the sheep, that thou and shouldest be rule over me people Israel. வசனம் 8. நீ போன இடமெல்லாம் உன்னுடனே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். And I have the burn with thee whithersoever thou hast walked, and have the cut off all thine enemies from the before thee, and I have the made and thee a name like the
name of the great man that are in this earth. வசனம் 9, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன் போகாமலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதியாகலை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலவும் நாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். Also I will ordain a place for my people Israel, and I will plant them, and they shall dwell in their place, and shall be removed no more, neither shall the children of the wickedness waste them any more as it at the beginning. வசனம் 10, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டையும் கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். And since the times that I commandments judge to be over my peoples Israel, moreover I will subdue all the enemies. Furthermore, I told thee that, and Lord, I will build thee an house. வசனம் 11, நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் பொழுது நான் உனக்கு பின் உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். And it shall come to the pass when they days be an expert that thou and most go to with the fathers, that I will rise up they and see after thee, which and shall be they and sons, and I will establish this kingdom. வசனம் 12, அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தையே என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். He shall build me an house, and I will establish this their one forever. வசனம் 13, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவர்களை விட்டு என் கிருபை நான் விலக்க பண்ணினது போல அவனை விட்டு விலக்க பண்ணாமல், I will be his and fathers, and he shall be me son, and I will not take the mercy away from him, as I took it from him that was before thee. வசனம் 14, அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைப்பண்ணுவேன். அவனுடைய ராஜசனம் என்றென்றைக்கும் நிலைப்பற்றிருக்கும் என்று சொல்லி என்றார். But I will shall settle him in the mini house and in my kingdom forever, and is their one shall be established for evermore. வசனம் 15, நாத்தான் அந்த எல்லா வார்த்தைகளின்படியும் அந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். According to all these words and according to all this vision, and did Nathan speak unto the David. வசனம் 16, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். And David the king come and said before the Lord, and said, Who I am, O Lord God, and what this mini house that thou hast done for God me hitherto. வசனம் 17, தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியம்தான் இருக்கிறது என்று தேவனே கர்த்தராய் இருக்கிறீர். நீர் உமது அடியனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீரே. And yet these words are the small things in thine eyes, O God, for thou hast also speak for the
servant's house, for the great will to the come, and ask and regale me, and according to the est of the manner of the eye and degrees. O Lord God. வசனம் 18 உமது அடியனுக்கு உண்டாகும் கனத்தை பற்றியும் தாவீது அப்புறம் உம்முடனே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியனை அறிவீர். What can David speak more to thee for the honors of thy servants? For thou canst they servants. வசனம் 19 கர்த்தாவே உமது அடியனின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படி இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படிக்கும் இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். O Lord, for the servants seek, and according to thine own heart, hast and thou done all this greatness, in making can all these great things. வசனம் 20 கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர்கள் இல்லை. உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. O Lord, there is no like thee, neither these and there any gods beside thee, and according to all that was I have the ear with her ears. வசனம் 21 உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்திலே இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீரே உமக்கு ஜனமாகவும் மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினாலே உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி. And what one and nations in the earth is like the peoples Israel, whom God went to the redeem, should be his own people, to make the names of the generations and triblaners be driving out of nations from this before the people whom thou hast and redeemed out of the Egypt. வசனம் 22 உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனங்களாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். For the people Israel didst thou and make and thine own people forever, and thou Lord and becamest their gods. வசனம் 23 இப்பொழுது கர்த்தாவே தேவரீர் அடியேனையும் அவன் வீட்டையும் குறித்துச் சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டு இருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்யருளும். Therefore now, Lord, let the things that thou hast and speak and conquering thee and servant and conquering even house be and establish it forever, and do as that thou hast and said. வசனம் 24 ஆம், அது நிலைவரப்பட்டு இருக்கவும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்று உமது அடியனாகிய தாவீதின் வீட்டு உமக்கு முன்பாக திடமனதென்றும் சொல்லப்படுவதனால் உமது நாமம் என்றைக்கும் மகிழப்படக்கடவது. Let it even by the establish it that they and name might be magnified forever, and saying the Lord of the host is the God of the Israel, even a God to the Israel. And let the house of the David their servants be established before thee. வசனம் 25 உனக்கு வீடு கட்டுவேன் என்று நான் தேவனாகிய நீர் உமது அடியனை செவிக்கேட்க வெளிப்படுத்தினீரே. ஆகியால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியனுக்கு மனதைரியம் கிடைத்தது. For thou, O my God, hast untold thy servants that thou and will build him an house. Therefore in the servant hate and found
in this and heart to pray before thee. வசனம் 26. அப்பொழுது கர்த்தாவே நீர் தேவன், நீர் உமது அடியனை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். And now, Lord, and thou art God, and hast done promised this goodness unto these servants. வசனம் 27. இப்பொழுது உமது அடியன் வீடு என்றென்றைக்கும் உமது முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருள் நீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்றான். Now therefore, and let it please thee to that bless the house of the servants, that in my be before thee forever. For thou blessest, O Lord, and it shall and be blessed forever. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எனக்கு 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாளுக்குள்ளே நான் வந்து 8,000 ரூபா கிட்ட சேர்த்து டிவிக்கு காசு எடுத்து வைக்கணும். அதில் ஒரு நாள் சாபட் டே போயிடும். ஒரு நாளாக 2 நாளாக போவோம். அப்போ எனக்கு கம்மியாக தான் இருக்குது நாள். 8 நாள் இருக்குது. 8 நாளில் நான் 8,000 ரூபா சேர்க்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 1,000 ரூபா நான் சம்பாதிக்கணும். அதில் நான் எனக்கு ஃபுட்டுக்கு எடுத்து வைக்கணும். ஒரு நாளைக்கு 1,000 ரூபா சம்பாதிக்கணும். அதில் நான் ஃபுட்டு, என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதில் தருவார். சில டைம் அவரை ஃபாலோ பண்ணி அவரோட இது விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும்போது நான் கஷ்டப்படுறேன்னா, நான் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணுறேன். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டத்தை நான் படாமல் இருக்கணும்னா, அவருக்கு உண்மையாக நான் வாழும்போது, நேர்மையாக இருக்கும்போது, அவர் என்னை மேன்மையாக வச்சு எனக்கு எட்டாத இடங்களை கூட்டு போய் நான் வைப்பார். நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.